பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமானும் வாழ்வும் என்ற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், எங்கள் நேரடி ஒளிபரப்பை இன்டர்நெட் ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களையும் மிகவும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நாட்டில் 30 வருட காலமாக, கடந்த 2009க்கு முன் 30 வருட காலமாக ஒரு சாபக்கேடாக இருந்த ஒரு யுத்தம் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் இலங்கை சமூகம், முஸ்லிம்கள் உட்பட அனைவரும் மீண்டும் ஒரு நிம்மதியான வாழ்வு, ஒரு அமைதியான வாழ்வு, பிற சமூகங்களுடன் ஒற்றுமையாக அமைதியாக வாழ முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் சில சிங்கள தீவிரவாத குழுக்கள், திடீரென முளைத்த சிங்கள தீவிரவாத குழுக்கள் இனவாதத்தை வளர்க்கும் முகமாக செய்து வந்த வேலை திட்டங்கள் காரணமாக அவர்களின் முயற்சிகள் எங்களுக்கு தெரியும். கடந்த ஜூன் 15ஆம் தேதி அலுத்கம, பேருவல, தர்காநகர் என்ற பிரதேசங்களில் அவர்கள் ஓரளவு வெற்றியும் கண்டனர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான நிலையில் முஸ்லிம் சமூகம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில், பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு மிக முக்கியமான காலத்துக்கு தேவையான ஒரு கலந்துரையாடலே இது. அதனை ஆரம்பித்து வைக்குமாறு உஸ்தாத் மன்சூரை மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இங்கே நடாத்துகின்ற இந்த கலந்துரையாடல்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வெறும் அபிப்பிராயங்கள் மட்டும்தான். உங்களுக்கு அதற்கு மாற்றமான அபிப்பிராயங்கள் உங்களிடமும் இருக்க முடியும். நாங்கள் வெறுமனே இங்கு முஸ்லிம் சமூகத்துக்கு சில அபிப்பிராயங்களை சொல்வதற்கு, சிந்தித்து பார்ப்பதற்கான சில கருத்துக்களை சொல்வதற்கு மட்டும்தான் முனைகின்றோம். நாங்கள் இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை சேர்ந்தவர்களும் அல்ல, இந்த நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை வழிநடத்துபவர்களும் அல்ல, வெறுமனே ஒரு கல்வி நிறுவனம். என்றாலும் நாங்கள் சில அபிப்பிராயங்களை சொல்லி, அந்த அபிப்பிராயங்கள் இந்த சமூகத்தின் புத்திஜீவிகள், தலைமையில் இருப்பவர்கள், இயக்கங்கள் இருப்பவர்கள், இவர்களுக்கு பயன்படுமா என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க முடியும் என்பது பற்றிய சில அபிப்பிராயங்களைத்தான் சொல்கிறோம். எனவே இங்கு நாங்கள் உங்களை ஒரு அபிப்பிராயங்களாக மட்டும் இந்த கருத்துக்களை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக நான் இந்த பிரச்சனைகள் எவ்வாறு தொடங்கின என்பது பற்றி மட்டும் மிக மிக சுருக்கமாக சொல்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிரச்சினை துவங்குவதற்கு உடனடி காரணமாக ஒன்று அமைந்தது. உடனடி காரணமாக. ஆனால் பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் நிறைய. அடிப்படையான காரணங்களை நாங்கள் லேசாக பார்ப்போம். பிரச்சனைக்கு உடனடி காரணம், நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு அளவு படித்திருப்பீர்கள். நான் இதனை சொல்கின்றேன், நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த பிரதேச மக்களில் முக்கியமானவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியதன் ஊடாகவும், இரண்டாவது மிகவும் நம்பிக்கைக்குரிய பத்திரிகைகள் ஊடாகவும், சிங்கள பத்திரிகைகள், தமிழில் வந்த பத்திரிகைகள் ஊடாக நாங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியன என்று அறியக்கூடிய என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் ஊடாக, அது சிங்கள பத்திரிகையாக கூட இருக்கலாம். உதாரணமாக ராவே போன்ற சிங்கள பத்திரிகைகள் தீவிரவாதத்துக்கு சார்பற்ற நேர்மையோடு பிரச்சனைகளை அணுகுகின்ற, எப்போதுமே எந்த சமூகத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் நேர்மையோடு பிரச்சனைகளை அணுகின்ற பத்திரிகைகளில் ராவேக்கு ஒரு மிகவும் முக்கியமான இடம் இருக்கிறது. அப்படியான பத்திரிகைகள் ஊடாகவும், நேரடியாக கோல் பண்ணி கோலின் ஊடாக தர்கா டவுனை சேர்ந்த, பேருவலையை சேர்ந்த இவர்களோடு நேரடியாக பேசியதன் ஊடாகவும் நான் பெற்ற தகவல்களை நீங்களும் சில வேளைகளில் அறிந்திருப்பீர்கள் அல்லது வித்தியாசமாக அறிந்திருப்பீர்கள்.
எப்படியாக இருந்தாலும் அந்த தகவல் நூடாக நான் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தர்காவுட்டானில் இருக்கின்ற ஒரு பன்சலையிலிருந்து, ஒரு விகாரையிலிருந்து ஒரு பௌத்த குரு ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னுடைய ஆட்டோ டிரைவரோடு வந்திருக்கிறார். வரும்போது குறுகலான ஒரு பாதை, அந்த குறுகலான பாதையில் ஒரு முஸ்லீம் ஒரு மொட்டர் பைக்கை வைத்து கொண்டு இருந்திருக்கிறார். பின்னால் வந்த அந்த ஆட்டோ டிரைவர் நிறைய முறை ஹோன் அடிச்சிருக்கிறார். ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே இருந்திருக்கிறார். பலமுறை ஹோன் அடிக்க திரும்பி ஏசி இருக்கிறார். திருப்பி அந்த ஹாமுதுருடைய அந்த புத்தபிக்குடைய டிரைவருக்கு ஏசி இருக்கிறார். ஏசியதும் 2 பேரும் வாய்த்தக்கம் போய் இறுதியில் சண்டையாக முடிந்தது, கைகலப்பாக முடிந்து, அதனை பார்த்து கொண்டிருந்த இன்னும் 2 முஸ்லீம்கள் இவருக்கு சார்பாக வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு அடித்திருக்கிறார். அடிக்கும்போது அதனை விளக்குவதற்காக புத்தகுரு முன்னுக்கு வந்திருக்கிறார். அதனை விளக்கி இந்த சமாதானமாக முடிச்சிருவோன்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்கிறார். அல்லது அந்த அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்காக முன்னுக்கு வந்திருக்கிறார். இவர்கள் அவருக்கு அடிக்கவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதுவும் மிகவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவரை தள்ளி விட்டிருக்கிறார். அவர் போய் விழுந்தாரோ அல்லது என்ன நடந்ததோ அது மிகவும் தெளிவாக யாரும், எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எந்த பத்திரிகையும் தெளிவாக அதனை சொல்லவில்லை. இதுதான் நடந்த சம்பவம். இது ஒரு மிகவும் எளிமையான சம்பவம். ஒரு சாதாரணமாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சம்பவம். இந்த சம்பவம் பூதாகாரமாக ஆக்கப்பட்டு பிபிஎஸ்சினால் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு அந்த தர்கா டவுனில் ஒரு பெண்ணாம்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்துக்கு முன்னால் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி, அதாவது நாங்கள் இவ்வாறு கூட்டம் ஒன்று நடத்துகின்றோம், நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு, தர்கா டவுனை சூழ இருக்கிற பல சிங்கள கிராமங்கள், கோல் போன்ற நகரங்கள், இப்படியான பகுதிகளுக்கு நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி அந்த பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்தார். அதே மாதிரி பஸ்ஸிலும் வந்து இறங்கி ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்து அந்த கூட்டத்தை நடாத்தினார். அந்த கூட்டத்தில் நீங்கள் சில நிவேதைகள் இன்டர்நெட்டில் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட தேரர் மிக கடுமையாக பேசினார். என்றும் இல்லாதவாறு மிகவும் மோசமான வார்த்தைகளை, மிக கடுமையான வார்த்தைகளை பாவித்து பேசினார். அதாவது கலந்து கொண்டு இருக்கிற முஸ்லீமுக்கும் ஆத்திரம் வரக்கூடிய வகையில், முஸ்லீம் ஒன்று அவர் நின்றிருந்தால் அவருடைய சமூகத்துக்காக ஆத்திரம் வரக்கூடிய வகையில், சிங்களவர் நின்றிருந்தால் சிங்களவருக்கும் தன்னுடைய சமூகத்தின் மீது ஒரு ஆத்திரம் வருகின்ற அளவுக்கு மிக கடுமையாக அவர் பேசினார். பேசியதன் பிறகு அவர்கள் அந்த குறிப்பிட்ட பன்சலைக்கு, நான் இப்போது சொன்ன ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த பன்சலைக்கு ஊர்வலமாக போவதற்கு முயற்சித்திருக்கிறார். அவ்வாறு ஊர்வலமாக தர்கா டவுன் வீதியினூடாக சென்றிருக்கிறார். தர்கா டவுன் வீதியினூடாக கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு உங்களுக்கு தெரியுமா இருக்கும், தர்கா டவுன் என்பது 4 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. 4 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி தான், ஒரு ஏரியா தான் அந்த தர்கா டவுன் என்பது. அதில் 4 வீதிகள் தான் உண்மையாக தர்கா டவுனில் முஸ்லீம்கள் நிறைய வாழக்கூடிய தர்கா டவுன் ஒரு பலமான முஸ்லீம் கிராமம். நீங்கள் சில வேளைகளில் சென்றிருக்க முடியும். ஒரு நல்ல பலமான, பொருளாதார ரீதியாக பலமான, மார்க்க ரீதியாகவும் பலமான, அதே வேளையில் கொஞ்சம் அந்த அடிதடியிலும் பலமான ஒரு கிராமம் தான் இந்த தர்கா டவுன் என்ற கிராமம். எனவே மிகவும் கவனமாக தெரிவு செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த கிராமத்தில் போய் இப்படி செய்தால்தான் இந்த பிரச்சனையை இழுக்க முடியும் என்று மிகவும் கவனமாகவும் தெரிவு செய்திருக்க முடியும். எனவே இவ்வாறு அவர்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கும் போது 2 சாராரும், முஸ்லீம்களும் இந்த சிங்களவர்களும் கல்களை பரிமாறிக்கொண்டு, அங்கிருந்து கல்லடிக்க இவர்களும் திருப்பி கல்லடித்தார். எங்கிருந்து முதலாவது கல் வந்தது என்றால் வீடியோவிலும் கூட அது தெளிவாக இல்லை. நீங்கள் வீடியோவை பார்த்தா விளங்கும். முஸ்லீம்கள் பக்கத்திலிருந்து வந்த மாதிரியும் இருக்கும், ஒரு பக்கத்தால் பார்த்தால் சிங்களவர்கள பக்கத்திலிருந்து வந்த மாதிரியும் இருக்கும், தெளிவில்லாது. ராவையில கூட அவர் எழுதும்போது சொல்கின்றார், எந்த பக்கத்திலிருந்து கல் வந்ததுன்னு சொல்லி தெளிவில். நாங்களே அந்த வீடியோவை பார்த்தாலும் எங்களுக்கும் விளங்காது, சரியா முஸ்லீம்கள் தான் முதலாவது கல்லை வீசினார்களா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், அதாவது சிங்களவர்கள் தான் கல்லை வீசினார்களா என்ற தெளிவு இல்லை. அப்படி கல் அடிதடி நடந்ததன் பிறகு திரும்ப தான் அது ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய அளவுக்கு மிகப்பெரிய சேதனங்களோடு முடிந்தது. இப்படித்தான் அந்த பிரச்சனை போய்
பிறகு அது இதுக்கு சம்பந்தமே இல்லாத வேறுவலைக்கும் பரவியது. இது அதாவது இந்த பிரச்சனையோடு சம்பந்தமே இல்லாத வேறுவலைக்கும் பரவி ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, சிலருடைய கருத்துப்படி 300 சொத்துக்கள் சேதமாக்கின சிலர் சொல்வார். என்னோடு கதைத்தவர் சொன்னார், அண்டைய கணப்பீட்டின்படி நேற்று அல்லது முந்த நாள் கணப்பீட்டின்படி தர்கா டவரில் மட்டும் 100 சொத்துக்கள் அழிந்ததாக சொன்னார். 4 பேர் அல்லது 3 பேர் மரணத்துக்குட்பட்டு, பிறகு ஏறத்தாழ 80 பேர் காயத்துக்குட்பட்டு, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியது என்று நாங்கள் காண்கிறோம். இது உடனடி காரணம். இதுதான் காரணமா? உண்மையில் இதுவல்ல காரணம். இது ஒரு உடனடி காரணம். இது அந்த இந்த ஒரு வைக்கோல் போருக்கு நெருப்பு குச்சியை வைக்கிற மாதிரி, பத்தக்கூடிய ஒன்று நெருப்பு குச்சியை வைக்கிற மாதிரி பத்துவதற்கான எல்லா சூழல்களும் இலங்கையில், அதாவது இனக்கலவரத்துக்கான அவ்வளவு சூழலும் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே. இப்போது அந்த நெருப்பு குச்சியை வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி போதும் முழு சமூகத்தை பாதிக்க செய்வது. இதுதான் உண்மையில் நிலை. அப்ப என்ன காரணம்? நான் மிக சுருக்கமாக சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 30 வருஷ காலமாக நடந்த அந்த அந்த போராட்டம், யுத்தம், கடுமையான 30 வருஷ கால யுத்தம் 2 பக்கத்தாலையும், சிங்கள சமூகத்துக்கு பக்கத்தாலையும் தமிழ் சமூகத்துக்கு பக்கத்தாலையும் இன உணர்வை கடுமையாக தூண்டியது. இன உணர்வு மிகவும் கூர்மை அடைவதற்கு யுத்தம் ஒரு பெரிய காரணமாக இருக்கு. அது எங்க எல்லோருக்கும் சாதாரணமாக விளங்கும். 2 பேர், ஒரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் அடிச்சு கொண்டால், அந்த அடிச்சு பெருகி கொண்டே போனால், அது விரிவுபட்டு கொண்டே போனால் என்ன செய்யும்? கண்டிப்பா இனவுணர்வு வளரும். அந்த இனவுணர்வு கடுமையாக வளர்ந்து கடைசியில் சிங்களவர்களுக்கு அல்லது பௌத்தர்களுக்கு அது வெற்றியாக முடிந்தது. இதன் பிறகு பௌத்தர்களுக்கு இது ஒன்று, இது இன உணர்வு கடுமையாக வளர்ந்த ஒரு நிலை, இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சிங்களவர்களோடு அவர்கள் எழுதுவதனை, அவர்கள் பேசுவதனை, அவருடைய இன்டர்நெட்டை, அவருடைய புத்தகங்களை வாசித்தால் ஒரு முக்கியமான உண்மையை காண முடியும். என்னவென்றால், அவர் நினைக்கிறார்கள் உலகத்திலேயே இருக்கின்ற ஒரே ஒரு சிங்கள நாடு இது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த சிங்கள நாட்டை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அந்த இழப்பு எங்களுக்கு எப்போது நடக்கும் என்றால், முதலாவது யாரால் நடக்கும் என்றால் முஸ்லீம்களால் தான் நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது பொய்யோ உண்மையோ, அது சரியா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள், அவ்வாறு நாங்கள் இந்த நாட்டை இழப்பதாக இருந்தால் அது முஸ்லீம்களால் தான் இழப்பதாக இருக்கும். அதற்கு காரணம் 2 அவர்கள் சொல்கிறார். ஒன்று, முஸ்லீம்களுடைய மார்க்கம் மிக வேகமாக பரவக்கூடியது. எனவே இஸ்லாத்தை தழுவுவது கொஞ்சம் கூட, முந்திய விட சிங்கள சமூகத்தில் கொஞ்சம் கூட. அதை போதாமைக்கு முஸ்லீம்களும் மார்க்க ரீதியாக வளர்ந்து கொண்டே வருகிறார். பழைய முஸ்லீம்கள் அல்ல இப்போது இருக்கிற முஸ்லீம். பழைய முஸ்லீம்களிடத்திலே பர்தாவை காண முடியாது. இப்போ ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த முஸ்லீம்களிடத்திலே பர்தாவை காண முடியாது. தாடி கொஞ்சமாக இருக்கு. ஜுப்பா அந்த குறிப்பிட்ட ஆலிம்கள் மட்டும்தான் உடுப்பார். இது எதுவும் பழைய முஸ்லீம்களிடத்திலே இருக்கவில்லை. புதிய முஸ்லீம்களிடத்தில் இப்போது புதிய ஜெனரேஷனில் இது அனைத்து கூடியிருக்கிறது. எனவே மார்க்க உணர்வு கடுமையாக முஸ்லீம்களிடத்திலே வளர்ந்து வருகிறது. பள்ளிகள் கூடுகின்றன, இயக்கங்கள் நிறைய இருக்கின்றன, வெளிநாட்டு சல்லி முஸ்லீம்களுக்கு வந்து நிறைகிறது. இது அவ்வளவும் மிகைப்படுத்தப்பட்டது. எனவே முதலாவது காரணம், இது மார்க்க உணர்வு முஸ்லீம்களிடத்திலே கூடி விளைவாக முஸ்லீம்கள் இந்த நாட்டை இஸ்லாமியமயப்படுத்த முனைகிறார்கள் என்ற பயம். அதாவது அவர்களுக்கு இந்த நாடு ஒன்றுதான் சிங்கள நாடு, அந்த நாடும் போய்விடும். அது யார் கையால் போகும் என்றால் முஸ்லீம்களின் கையால் தான் போகும். அதுக்கு ஒரு காரணம் இது. 2வது காரணம், முஸ்லீம் சனத்தொகை மிக வேகமாக பரவுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். இது நான் அவங்க நம்புறதான் சொல்றேன், எந்த கருத்தா சொல்லல, நம்புகிறார்கள். நீங்க அவங்களோட இன்டர்நெட்ல போய் அவங்களுடைய ஸ்பீச்சுகளை கேட்டால், அவங்களோட புத்தகங்களை வாசித்தால் இது அவங்க மிச்சம் கூடுதலாக சொல்வார்கள். அவர் சொல்லுவார்கள், சிங்கள சமூகத்தின் குடும்பங்களில் ஒரு பிள்ளை இருக்கு, கூடி நான் கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகள், திரும்ப பிள்ளைகள் இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஆனால் முஸ்லீம் சமூகத்தில் குறைஞ்சது 3 பிள்ளை ஒரு குடும்பத்தில், 5 இருக்கும். இன்னமும் 7 பிள்ளைகள் பிறக்கிற குடும்பங்கள் இன்னும் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்கு. எனவே முஸ்லீம் சனத்தொகை வேகமாக பரவ, எங்களுடைய சமத்தொகை மிகவும் மெதுவாக பரவும். எனவே முஸ்லீம்கள் குறிப்பிட்ட ஒரு காலப்பிரிவு போனதன் பிறகு இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக மாறிவிடுவார். இந்த பயம் அவர்களுக்கு அடி மனசில் பதிந்த பயம். இதுதான் உண்மையிலேயே இதற்கு அடிப்படை காரணம். இந்த தீவிரவாத இயக்கங்கள் தோன்றுவதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம் என்று அவர்கள் பாடுபடுவதற்கு அடிப்படை காரணம். இந்த கருத்தை சிங்கள சமூகத்துக்குள்ளால மிகவும் நன்கு பரப்பி வைத்திருக்கிறார். நன்கு இந்த கருத்தை தங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் பரப்பி வைத்திருக்கிறார்.
எனவே ஒரு வகையான அந்த இன துவேஷத்தோடு தான் நிறைய சிங்களவர்கள் இருக்கிற நிலை இருக்கிறது. எனவே ஒரு சின்ன சம்பவம் போதும். இப்போ ஏற்கனவே தர்கா டவுனில் நடந்தது மாதிரி அது முஸ்லீம்கள பிள்ளையா அல்லது சிங்களவர் பிள்ளையா அல்ல, இது முக்கியம். ஒரு சின்ன ஒரு சம்பவம் போதும், அது பத்தி எரிஞ்சு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு மிகவும் சின்ன சம்பவம் போதும். எனவே இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் எல்லோருமே மிக சின்ன சம்பவத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். நான் மட்டுமல்ல நான் செய்கின்ற ஒரு செயல், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன செயல், முஸ்லீம் அல்லாதவரோடு நடந்து கொள்கின்ற ஒரு சின்ன ஒரு செயல் முழு முஸ்லீம் சமூகத்தையும் பாதிக்கும், அழிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த தர்கா டவுன் சம்பவம் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. இதுதான் மிகவும் சுருக்கமாக சொன்னால் இந்த நிகழ்வுடைய பின்னர். இது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருகிறோம். இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி பிறகு என்ன எழுதினார்கள் இன்டர்நெட் சிங்களவர்கள் என்ன எழுதினார்கள் சில உதாரணங்களை சொல்கிறோம். இதை எல்லாருக்கும் வாய்ச்சி விலையும் கொள்ளையிலும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். இது ஒன்று. ரெண்டாவது இதை பாருங்க. அக்குருணையை பற்றியே இருக்கு. அக்குருணையில முஸ்லீம்களுக்கு 83 பள்ளி, பன்சல 12 சொல்லி இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இது தலைகீழாக சொல்லியிருக்க அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க. ஞாபகப்படுத்திக்க 1915 நடந்தது 2015 கொண்டு வர போறீங்களான்னு எங்களை பார்த்து கேட்டீங்க. அவங்களே நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்றது 2015 கலவரத்தை அவங்களே கொண்டு வரதுக்கா அதுக்கு எங்கள்கிட்ட கேட்டீங்க. அல்கம சம்பவத்துக்கு முன்னால் முஸ்லீம்கள் மௌலாதிகள், பின்னால முஸ்லீம், முன்னால சிங்களாக்கள், பின்னால முஸ்லீம், பின்னால சிங்களவர். இது பாருங்க, இது இன்னொன்று. இப்போ அது மட்டுமல்ல நாங்கள் பார்க்கணும். முன்பு நாங்கள் பார்த்தோம், இது எதிர் இன்னும் நிறைய இருக்குது, இது ஒரு கொஞ்சம் மட்டும். இப்போ ஷார்பாக காய்க்கிற நிறைய சிங்களாக்களும் இருக்கிறார். அது உதாரணத்துக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு பொறுமுள்ள சமூகத்தை நான் காணவே இல்லை, இவ்வளவு நிகழ்ச்சி நடந்து இவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களே என்று அந்த பிக்குவே சொல்றார். ராவே பேப்பர் ஆசிரியர் அவர் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, பார்த்தா மிச்சமே நல்லா. அவர் பேப்பரில் ஒரு பெரிய ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று இருக்கிறது இந்த பிரச்சனையை பற்றி. கடைசியாக எப்படி தெரியுமா முடிக்கிறாரு, அதான் சரியான விசேஷமாக கடைசியாக முடிக்கிறாரு. பொறாமை ஒரு காரணம் இந்த பிரச்சனைக்கு. முஸ்லீம் சமூகத்தை பார்த்து சிங்கள சமூகத்துக்கு வந்த பொறாமை ஒரு காரணம். அவரே சொல்றார், சிங்கள சமூகத்துக்கு வந்து ஒரு பொறாமை காரணம். என்ன பொறாமண்டா, இந்த பொருளாதார ரீதியாக முஸ்லீம்கள் வியாபாரத்தில் கூடுதலாக இருக்குது. அப்போ அவர் சொல்றார், முஸ்லீம்கள் வியாபாரத்தில் முன்னேறதுக்கு 2 காரணம். ஒன்று சொல்றார், இந்த வியாபார நுணுக்கம் முஸ்லீம்களுக்கு பாரம்பரியமாக வாரது ஒரு காரணம். 2வது காரணம், முஸ்லீம்கள் வட்டி எடுக்கிறது மிச்சம் குறும். அப்படின்னு அவர் சொல்ல வாரண்டா, முஸ்லீம்கள் லேசிக்கு வட்டி எடுக்க மாட்டாங்க. தன்னை முதல்ல வச்சே வாழ பார்ப்பான், அதை வச்சே பெருக்க பார்ப்பான். சிங்களாக்கள் நிறைய வட்டி எடுப்பாங்க. வட்டி எடுத்து அந்த வட்டியை கட்டுறதுக்கே அவங்க உழைக்கிறது சரி, அதே அவங்களால மேலே போய்
கடைசியாக முடிச்சா அப்படித்தானே அந்த கட்டுரையை முடிச்சிக்காரு. இந்த நிறைய விஷயங்களை அது சொல்லிக்காரு. மிச்சம் நல்ல அழகான விஷயங்கள் படித்து பாருங்க. அது ஒரு ஒரு விஷயம் எங்களுக்கு சார்பாக பேசி. டிலான் பெரேரா அரசாங்க அமைச்சர், அவரே மிச்சம் அந்த தெளிவாக இந்த விஷயங்களை பேசிக்கிறது நீங்கள் பார்க்கணும். சஜித் பிரேமதாச தெரியும் எல்லாருக்கும், பிரதம மந்திரி, ஜேபி தலைவர். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த குழப்ப நிலையின் போது எங்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கணும். உஸ்தாத் ஆரம்பத்தில் தொடங்கும் போது சொன்னீங்க, இப்போ குழப்பம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான உடனடி காரணம், அதாவது 2 தனிநபர்களுக்கு இடையிலான ஒரு கைகலப்பு. டிபிஎஸ் தோற்றுவிக்கப்பட்டு 2 வருட காலமாக அவங்க இப்படியான இனவாத கருத்துக்களை, அதாவது முஸ்லிம்களை ஆவேசப்படுத்தும் சொற்பிரயோகங்களையும் சில நேரங்களில் செயல்களை, உதாரணமாக குர்ஆன்களில் இந்த அல்லாஹ் என்று எழுதி இந்த கொடும்பாவியை வீதியில் இழுத்து கொண்டு எதிர்த்த நேரமும் கூட முஸ்லிம்கள் பொறுமையாகத்தான் இருந்தார். அவ்வாறு பொறுமையாக இருந்தும் கூட இப்போ அலுத்கம பேருவலை அலுத்கம நடந்த இந்த சம்பவம் ஒரு சிறிய சம்பவமாக இருந்தாலும் கூட அதை பூதாகரமாக ஆக்கி அதன் மூலம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டாங்க. பல உயிர்கள் சேதம், பல பொருட்சேதம், இது மாதிரி பல பாரதூரமான விளைவுகள். ஆகவே இந்த பிரச்சனையை நிதானமாக பொறுமையாக அணுகினாலும் கூட எம்ஏ இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற உண்மையைத்தானா இது கூறுகிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உஸ்தாத் அவர்களே, அது போன்ற சகோதரர்களே, முதலாவதாக நான் நினைக்கிறேன் இதில் மிகவும் தெளிவான ஒரு பகுதி. நாங்கள் இது அறிவு ரீதியாக நாங்கள் நோக்குவது, நாங்கள் இதில் உண்மையில் உணர்ச்சி வசப்படாமல் இதில் யதார்த்தமாக நாங்கள் விடயங்களை பார்ப்பது, அதன் மூலமாக நாங்கள் அனுபவங்கள் மூலமாக நாங்கள் எவ்வாறு திட்டமிடுவது என்பது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி ஒழிய மறுபக்கம் அல்ல என்பதை நான் முதல் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இனங்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு உணர்வினை ஏற்படுத்துவதற்காக உள்ள ஒரு முயற்சி என்று கூறலாம். இதன் அடிப்படையில் சகோதரர் குறிப்பிட்டது போல், அது போன்ற உஸ்தாத் குறிப்பிட்டது போல், நாங்கள் அந்த இடத்தில் நடந்த விடயங்களை அது போன்று அதனுடன் ஒப்பிடும் பொழுது சில இடங்களில் இவ்வாறு நடைபெறவில்லையே என்ற விடயங்களை நாங்கள் உளவியல் ரீதியாக பார்க்கலாம். உதாரணமாக கம்பளை நகரத்தில் இதனை போன்ற ஒரு சம்பவம் நடைபெற இருந்த வேளையில் உண்மையில் எங்களுடைய பிரதம மந்திரி உடைய தலையீட்டின் காரணமாக அந்த பாரிய அனர்த்தம் இது போன்றே வந்திருக்கலாம். அது தவிர்க்கப்பட்டது உங்களோருக்கும் தெரிந்திருக்கு. எனவே இது ஒரு முன்மாதிரியான ஒரு பகுதி என்று கூறலாம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் பொதுவாக ஆபத்து என்ற நிலை வரும் பொழுது, ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஒரு ஆபத்தான நிலைமை என்று நாங்கள் உணரும் பொழுது, அதில் 3 விதமான மாற்றங்கள், உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள் வருகிறது. ஒன்று ஃபைட் இல்லாட்டி ஃப்ளைட் என்று, ஃபைட் ஓ ஃப்ளைட் என்று கூறுவார்கள். 3வது பகுதி ஃப்ரீஸ் என்று கூறுவார்கள். அதாவது சண்டை பிடிப்பதற்கான ஆயத்தங்கள், இல்லாட்டி பதட்டம், பயம், பீதி நிலைமை வாரதை பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி கடைசியாக உறைந்து போகிற தன்மை என்று இருக்கிறது பார்க்குறோம். இப்போ இது பொதுவாக உஸ்தாத் கூறியது போல் அந்த நேரத்தில் வருவது ஒரு பகுதி. ஆனால் இதற்கான மனப்பாங்கு வளர்க்கப்பட்டிருக்கின்றது எல்லா பகுதிகளிலும் என்பது இன்னொரு பகுதி. எனவே இந்த நேரத்தில் முக்கியமாக கூறுவார்கள் ஆங்கிலத்தில், பொதுவாக இந்த இடத்தில் இந்த விதமான உணர்ச்சி ரீதியான எல்லைகள் கடந்து நாங்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது சிந்தனைகள் மறக்கடிக்கப்பட்டு அதன் விளைவாக யதார்த்தமான முடிவெடுப்பது பிரச்சனைக்குரியதாக மாறலாம். நான் சொல்வது விளங்குதா? அந்த நேரத்தில் தான் எங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தவறுகள் நடைபெறலாம். ஆனால் இதில் உண்மையாக யாருடைய தவறு யார் அதிகமாக செய்தது என்பது நாங்கள் எங்களோருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட உளவியல் ரீதியாக நாங்கள் கூறுவது பொதுவாக அந்த கான்ஃப்ளிக்ட்
அல்லது ஒரு நெருக்கீடு அல்லது குழப்ப நிலை வரும் பொழுது நாங்கள் மனிதன் என்ற ரீதியில் இறைவன் படைத்த மனிதனின் தன்மை என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த தன்மை வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த இடத்தில் நாங்கள் சகோதரர் குறிப்பிட்டது போல சில நேரங்களில் சில இடங்களில் நாங்கள் இவ்வளவு நிதானமாக பொறுமையாக அந்த நேரத்தில் இருந்ததன் பிறகு அந்த சிறு சம்பவம் எவ்வாறு பூதாகரமாக வெடித்தது என்று பார்க்கும் பொழுது இவற்றினை மெதுமெதுவாக வளர்க்கப்பட்டு வந்தது ஒரு பகுதி என்று கூறலாம். அதுபோன்று எங்களுடைய மக்கள் மத்தியிலே, அதாவது இளைஞர்களிடையே நாங்கள் மிகவும் கவனமாக இந்த நிலைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அவர்களை எவ்வாறு நெறிப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இதில் சில நேரங்களில் அந்த இடத்தினை பொறுத்தவரையில் தயார் நிலை என்று வருவது நாங்கள் மிகவும் அறிவுபூர்வமாக திட்டமிடல் மூலமாக தலைமைத்துவத்தின் திறமை மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு பகுதி. அதாவது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அதற்கு பிறகு அந்த சூழல் இவ்வாறான பின்னணியில் எங்களுடைய மக்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது இந்த 2 நிலைமைகள் வரும் பொழுது அதனை எவ்வாறு நாங்கள் முறையாக அணுகுவது என்பது முக்கியமான பகுதி. எனவே இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு இடத்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சியினை தூண்டக்கூடிய அதிக அளவில் தூண்டக்கூடிய நிகழ்வு இருந்தாலும் கூட நாங்கள் பொறுமையாக இருந்து விட்டோம். ஆனால் மற்ற இடத்தில் ஏன் இவ்வாறு நடந்தது அல்லது தூண்டுதல்கள் வந்தது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் கருத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, எங்களுடைய இடத்தில் நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் பிறகும் கூட. ஆனால் இப்பொழுது வரும் தகவல்களின் படியும் கூட நாங்களும் எங்களுடைய பகுதியிலிருந்து செய்த விடயங்களை நாங்கள் மீண்டும் மீள் பரிசீலனை செய்து அதற்கான நடவடிக்கைகள் எந்த விதத்தில் அமைந்தது என்பதை நாங்கள் எதிர்கால திட்டமிடலுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே சமூக உளவியலில் முக்கியமாக நாங்கள் தனிநபர் என்று வரும் பொழுது தனிநபருக்குள்ள அந்த உணர்ச்சி வசப்படும் தன்மை, அதிலும் முக்கியமாக இளைஞர்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு விவேகத்தினை விட வேகம் கூட என்று கூறுவார்கள். அவர்களுடைய விவேகம் இருக்கின்றது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நிதானமாகவும் திட்டமிடல் அடிப்படையிலும் நீண்ட கால நோக்கு அதனை வைத்து செயற்படும் தன்மையிலும் சில நேரங்களில் இளைஞர்களுக்கு சிறிது தயக்கம் அல்லது முறையான ஒரு வழிகாட்டல் இல்லாவிட்டால் பிரச்சனையாக வரலாம். ஆனால் அவர்களுடைய இயல்பு தன்மையின் காரணமாக கூடுதலாக இந்த உணர்ச்சியில் முக்கியமாக இந்த 2 பகுதிகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு வரும் பொழுது இவற்றினை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு அதனை முறையாக அணுகுவது, இதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் பார்ப்பது மிகவும் பொருத்தமானது. எனவே இதில் நாங்கள் அளவுக்கு அதிகமாக நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் பீதி அல்லது பயம் அல்லது ஆபத்தினை அளவுக்கு அதிகமாக நாங்கள் மிகைப்படுத்தாமல் இருப்பதும் மிகவும் பொருத்தமான. அதனால் ஆபத்து என்று வரும்பொழுது நாங்கள் அதனை முக்கியமாக அளவுக்கு குறைவாக நாங்கள் அதனை குறைத்து மதிப்பிடாமல், ஆனால் அணுகுமுறை என்று வரும் பொழுது அதனை நாங்கள் எவ்வாறு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அதனை குறைப்பது என்று சமூக சமூகவியலாளர்களின் பலவிதமான கருத்துகள் அல்லது கொள்கைகள் இருக்கின்றன. எனவே அவற்றினை நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையிலும் கூட அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சில நேரங்கள் அதிகமான நேரங்கள் இஸ்லாமிய அணுகுமுறைகள் உண்மையில் இவை 2க்கும் உள்ள தொடர்புகள் எந்த விதத்திலும் முரண்பாடாக இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ளும் விதத்தில் தான் நாங்கள் பிரச்சனையில் இருப்பது என்பது தான் என்னுடைய கருத்து. எனவே சகோதரர் கூறியது போல இன்றைய காலகட்டத்தில் உஸ்தாது கூறியதும் போல பெரும்பாலானவர்களின் மனப்பாங்கு, அதாவது அவர்களுடைய ஆட்டிடியூட்ஸ் அது போன்று இது பெருமளவில் மாற்றம் பெற்றிருக்கின்றது என்பது தான் உண்மை. இந்த நிலையில் சிறு தூண்டுதல்களும் கூட பாரிய பிரச்சனைகளாக வரலாம். எனவே இது ஒரு உதாரணமாக நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். அவர்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள்
இந்த மாதிரி நேரத்தில் அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து அவர்களுக்கு உதவி செய்வது அது முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சம்பவத்தினை நாங்கள் சிறிது இந்த விடயங்கள் தனியும் பொழுது உண்மையில் மறுபக்கத்திலிருந்து, அதாவது வித்தியாசமான கோணத்திலிருந்து நாங்கள் பார்ப்பதும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய முதலாவது கருத்து என்று கூறலாம். அடுத்த கேள்வி, எம்மில் ஒரு சாரார் 3 வகையான பிரிவினரை இப்போ நாம் காண்கிறோம் இந்த பிரச்சனையின் பின்னர். ஒரு சாரார் நாங்கள் தற்காப்புக்காக வேண்டி ஆயுதம் ஏந்தி எங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஆயுதமேந்தி அவர்களுடன் போராட வேண்டும் என்று கூறுகிற ஒரு கூட்டம். 3வது கூட்டம் என்ன நடந்தாலும் பொறுமையை சாதிக்க வேண்டும் என்று இருக்கும் ஒரு கூட்டம். இந்த இந்த நிலையில் இந்த 3 நிலைப்பாடுகளையும் நாம் எவ்வாறு ஆராய்வது? அதாவது இது அவசியம்தானா, இதன் விளைவுகள் என்ன என்பதை கொஞ்சம் விளக்கினார். இதில் 3 நிலைப்பாடு உண்மையிலே சமூகத்தில் இருக்கிறது. இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி. இதை நாங்கள் பார்க்கும்போது, இப்போ நாங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கோ, நாங்கள் போட்டு காட்டினோம், இன்னும் உங்களுக்கு பார்க்கணும். இந்த சம்பவத்தின் பிறகு இந்த 2 பக்க மக்களையும் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்டே நாங்கள் காட்டோம். ஒன்று முஸ்லீம்களுக்கு நன்கு ஆதரவாக இருப்போம், 2வது முஸ்லீம்களுக்கு எதிராக இருப்போம். இந்த 2 பகுதி மக்களையும் நாங்கள் காணோம். நாங்கள் எதை கூட்டி விடுவது என்பது எங்களை பொறுத்து. யாரை கூட்டி விடுவோம்? எதிராகிக்கிறாக்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டிவிடுவோமா, அல்லது எங்களுக்கு சார்பாக இருக்கிறவர்களை இன்னும் கொஞ்சம் கூட்டி விடுவோமா என்பது எங்களோட நடத்தையை பொறுத்து. எந்த நடத்தை எடுத்தால், என்ன மாதிரி நாங்கள் நடந்து கொண்டால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவரை கூட்டும், என்ன மாதிரி நடந்து கொண்டால் எங்களுக்கு எதிராக இருக்கிறாக்களை கூட்டும் என்றதை நாங்கள் யோசிச்சுக்கொள்வோம். உதாரணமாக, நாங்களும் ஆயுதம் தூக்கினால் எங்களுக்கு எதிராக இருக்கிறாக்கள் கூடுவாங்களா அல்லது குறைவாங்க? நாங்கள் தற்காப்புக்காக மட்டும், சில வேளைகளில் தற்காப்பு என்ற பெயரில் மட்டும் மிக கவனமாக திட்டமிட்டு எங்களுக்கு அந்த ஆபத்து வரும்போது மட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டால் என்ன நிலைமை ஏற்படும்? என்னத்தை வந்தாலும் சரி பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்றது மனித இயல்புக்கே மாற்றமானது, சாத்தியமில்லை. உதாரணமாக, என்ற வீட்டுக்கு ஒருவர் என்ற பிள்ளையை அடிக்கும் போது நான் சும்மா கையை காட்டி பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் சாத்தியம். அது அந்த 3வது விஷயம் நடைமுறை சாத்தியமில்லை, அது எந்த மனுஷனுமே தாங்க மாட்டான். ஆனால் 2வது பகுதி மிக கவனமாக திட்டமிட்டார். நாங்கள் இப்படி அல்ல, ஆயுதங்கள் எல்லாம் திரட்டி ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்து அதன் ஊடாக எங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் என்ற அந்த அமைப்பு மிக ஆபத்தான. அப்படி அல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம், அந்த போராட்டம் வருகின்ற அந்த தர்கா டவுனில் செய்தது போகும், போராட்டம் வருகின்ற அந்த நேரத்தில் மாத்திரம் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதுதான் மிகவும் பொருத்தமானது என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது நான் சொந்த அபிப்பிராயமாக மட்டும்தான் சொல்கின்றேன். ஏனென்றால் நான் அதை சொல்கின்றேன் என்றால், உண்மையிலேயே சிங்கள சமூகத்தில், பௌத்த சமூகத்தில் தீவிரவாதிகள் சரிக்குறை இப்போதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அதுக்கு எதிரானவர்கள் தான் மிகவும் கூடும். உதாரணத்துக்கு பாருங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்றேன். பேருவளையில் முள்ளியமலைன்னு ஒரு ஏரியா இருக்கு. முள்ளியமலைன்னு சொல்லி பேருவளையில் ஒரு ஏரியா இருக்கு. முள்ளியமலைக்கு இந்த பிரச்சனையின் போது நிறைய சிங்களாக்கள் முள்ளியமலையை அடிக்கிறதுக்கு வந்தார். அப்போ முள்ளியமலை மக்கள் பயந்து காட்டுக்கு ஓடிட்டாங்க, நிறைய பேர் காட்டுக்கு போய் ஓடிட்டாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே பன்சல ஆமுதுரு பன்சலில் இருக்கிற பெல்லை கடுமையாக அடித்து சத்தம் போட்டு சிங்களாக்கள் எல்லாம் திரட்டி முஸ்லீம்களை காப்பாற்றுமாறு சொல்லி, அப்போ சிங்களாக்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளுக்கு அந்த தீவிரவாதிகளை வெளியில் விரட்டி விட்டாங்க. நீங்கள் இங்கே அடிக்க வர வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லீம்கள் அடிக்கிறா இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் அழகாத்தான் வாழ்கிறோம், எனவே நீங்கள் வெளியில் போயிருங்கன்னு சொல்லி விரட்டிருக்கிறோம். இதேன்னு இது பின்னால் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு முந்தி முள்ளியமலை மீனவர்களும் முஸ்லீம்களும் கடலில் போனாங்க. போய் புயல் வீசி கடலில் அந்த முள்ளியமலையை சேர்ந்த சில சிங்களாக்கள் கீழே கடலுக்கு போயிட்டார். அப்போ அதை காப்பாற்றினது முள்ளியமலையை சேர்ந்த 2 மீனவர்கள். இந்த நன்றியைத்தான் இவர்கள் இப்படி காட்டினார். இந்த முறை நடந்த இந்த சம்பவத்தில் இந்த நன்றியைத்தான் இப்படி காட்டினார். அப்போ ஒரு ஊரே காப்பாற்றப்பட்டது.
ஒரு முழு ஊரே காப்பாற்றுறோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ராவையில் வந்து ஒரு சம்பவம். இந்த பிரச்சனையின் போது கொழும்புல இருந்து ஒரு பஸ் ஒன்று ஒரு இன்டர்சிட்டி பஸ் ஒன்று போயிருக்கு. அந்த இன்டர்சிட்டி பஸ்ஸுக்கு எல்லாமே முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 முஸ்லீம் பொம்புகள் மட்டும், இளம் பெண்கள் மட்டும் 2 பேர். அப்போ இவங்க கொஞ்சம் தூரம் போகிறோன்னு இவங்களுக்கு விளங்கிட்டுது. அதாவது பானதுடைய கழிக்கும் போதே சிங்களாக்களுக்கு விளங்கிட்டுது நிலமா அபாயமாயிரும். அப்போ அந்த பெண்கள் 2 பேர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, நீங்கள் பர்தாவை கழட்டின்னு இருக்கீங்கோ, பிரச்சனையே ஆயிடலாம். நாங்கள் இதை உங்களுக்கு சொல்கிறோம், உங்களோட காப்பாற்றுறதுக்காக பர்தாவை கட்டு இருக்கீங்க. இப்போ பர்தாவெல்லாம் கழட்டி உள்ளுக்கு வச்சுக்கொண்டு போய்க்கிறாங்க. சரியாக அடுத்தமைக்கு வந்தோடனே அந்த தீவிரவாதிகள் பஸ்ஸை நிப்பாட்டி ஏறிட்டாங்க. ஏறி எங்கே முஸ்லீம் ஆக்கள் ஏசி உள்ளுக்கு வந்துடுறாங்க. அந்த பெண்கள் 2 பேரையும் மற்ற ஆக்கள் அடிச்சது காப்பாற்றி கூட்டின்னு போய்க்கிறாங்க. இது யார் செஞ்சது? சிங்களாக்கள். அப்போ இது என்னது எங்களுக்கு காட்டும்? எதை காட்டும்? சிங்களாக்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது, எங்களை காப்பாற்றுற ஒரு பெரிய குரூப் ஒன்று. எனவே இதனால தான் நான் சொல்ல வரேன் என்றால், உங்களோட எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச தீவிரம் ஒன்று இருக்கு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால. ஈராக்கில், ஆப்கானிஸ்தானில், காஷ்மீரில், திரும்ப இந்த இன்னும் பல நாடுகளில், நிறைய நாடுகளில், இப்போ இந்த லிபியாவில், இப்படி நாடுகளில் ஆயுத போராட்டம் ஒன்று பெரிய அளவுக்கு இருக்கு. அல்காயிதாண்ட பேரும் இன்னும் பல வகையான பேர்களோடையும் முஸ்லீம்கள் போராடுறது இருக்கு. இப்போ முஸ்லீம்கள் இங்கே சும்மாது கொஞ்சம் ஆயுத பயிற்சி எங்கேயாவது செஞ்சல என்ன கருத்து வரும்? உடனே இந்த அல்காயிதா வந்து விட்டது, தாலிபான் வந்து விட்டார்கள், ஆயுத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக போகும், பெரிய ஒரு சான்ஸாக போகும் சிங்கள தீவிரவாதி. நாங்கள் சொன்னோம் தானே, முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா தானே ஆயுதம் விட்டேன், இவன் பேசுறதுக்கு மேலே இருக்கா, இது தொடங்குறதுக்கு மிகவும் பெரிய ஒரு சான்ஸாக போகும். இதைத்தான் நாங்கள் மிச்சம் கவனமாக மனசில் கொள்வோம். எந்த வேலையை செஞ்சாலும் இந்த இதை நாங்கள் மனதில் கொள்வோம் மிச்சம் கவனமாக. 2வது நாங்கள் விலை கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் மிக சிறுபான்மையாக இந்த நாட்டில் வாழ்றோம். எப்படி சிறுபான்மை என்றால் சிதறி போன சிறுபான்மை. உதாரணமாக தென் மாகாண கிராமங்கள் எடுத்துக்கொள்வோம். நீயல்லன்னு ஒரு கிராமம் இருக்கு, உதாரணத்துக்கு நீயல்ல கிராமம் இருக்கு. அதை சுற்றி அப்படியே சிங்கள கிராமம், ஒரு 2-3 சிங்கள கிராமம் மட்டும், இன்னொரு முஸ்லீம் கிராமம், மறுகா இன்னும் 2 சிங்கள கிராமம் மட்டும், மறுகா ஒரு முஸ்லீம் கிராமம். இப்படி சிங்கள கிராமங்களால் சூழப்பட்ட சின்ன சின்ன கிராமங்களை கொண்டது தான் மாத்தறையை தொடர்ந்து இருக்கிற நிறைய கிராமம். அதே மாதிரி குருநேகல மாவட்டத்துக்கு போனால் இதே மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் ஒரு தொகை இருக்கு. நாங்கள் இந்த மடவளையில் இருப்பவர்கள், இங்கே அக்குர்ணையில் இருப்பவர்கள், தர்கா டவுனில் இருப்பவர்கள் ஒரு அளவுக்கு பரவாயில்லை, ஓரளவு ஒரு பெரும்பான்மையாக ஓரளவு பணத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் இந்த குருநேகல கிராமங்கள் அல்லது மாத்தறை ஏரியாவில் இருக்கிற இந்த கிராமங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட நின்று பிடிக்காது. நாங்கள் இங்கே தொடங்கினால், எங்களோட போராட்டத்தை இங்கே தொடங்கினால் அங்கே இருக்கிற அவ்வளோ கிராமங்களும் அறிஞ்சு போகும். இதுதான் எங்களோட வாழ்க்கை சூழல். தவிர்க்க முடியாமல் நாங்கள் வாழக்கூடிய இருப்பு நிலை எங்களோட வாழ்க்கை சூழல் இது, எங்களோட பௌதீக வாழ்க்கை சூழல் இது. திரும்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. 3வது விஷயம் இருந்தால், ஆயுத போராட்டத்தால் வெல்ல முடியாது. ஒரு பெண்ணாம்பெரியும் உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு காஷ்மீர். காஷ்மீரில் எவ்வளோ கால ஆயுத போராட்டம் சொல்லுவோம், அழிவுதான் சரி கூடவே தவிர ஒரு சின்ன வெற்றி கூட அவங்களுக்கு கிடைக்காது. திரும்ப எங்களுக்குள்ளான நடந்த ஆயுத போராட்டம், வடக்கு ஆயுத போராட்டம் 30 வருஷ காலம் என்ன நடந்தது? எந்த வெற்றியும் அப்படியே எல்லாம் சேர்ந்து அழிச்சு. இதுதான் உண்மை. எனவே நாங்கள் என்ன செஞ்சாலும், என்ற சொந்த அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன், ஆர்ப்பாட்டம் போனாலும் சரி, கடை அடைப்பு செய்தாலும் சரி, வேறு என்னத்தையும் செஞ்சாலும் சரி, தனியே நாங்கள் செய்யக்கூடாது. சிங்கள சமூகத்தையும் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு இந்த கருத்தெல்லாம் விளங்கப்படுத்தி சொல்லணும் என்று தான் என்ற சொந்த அபிப்பிராயம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இதுதான் எங்களுக்கு சிங்கள சமூகத்துக்குள்ளால போகிறதுக்கு நல்ல அருமையான சந்தர்ப்பம். நாங்கள் யார், என்ன யோசிக்கிறோம், ஏன் நீங்கள் எங்களை அடிக்க வாரீங்கோ, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த நாட்டு இஸ்லாமிய மயப்படுத்த போகிறதில்லை, நாங்கள் மிகவும் சிறுபான்மையாக இந்த நாட்டை வாழ்றோம், இந்த உண்மையெல்லாம் விளங்கப்படுத்துவதற்கு அருமையான சந்தர்ப்பம். எனவே எங்களுக்குள்ளாலே பேசி பேசி எங்களோட தீவிரத்தை வளர்த்து கொள்வதல்ல இதுக்கான சந்தர்ப்பம். நாங்கள் சிங்கள சமூகத்துள்ள போய் இதை விளங்கப்படுத்தி காட்டி அவனையும் சேர்த்து கொண்டு, இந்த சிங்களவர்களையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பாடுபடுறது தான் ஆக பொருத்தமான. நான் சொன்ன சம்பவம் எல்லாம் அதை காட்டும். இன்னொரு வீடியோ நீங்கள் இப்போ பாருங்க, இன்னொரு உண்மையும் அதை உங்களுக்கு சொல்லும். இது பொதுபல சேனோட தலைவர் வீடியோ, அது கொஞ்சம் பாருங்க. අඳුර කතා කළා. සමහර වචන මම විශේෂයෙන් මත කරන්නේ. සමහර වචන සැර වැඩි. භික්ෂුන් වහන්සේ කෙනෙකුට ගැලපෙන්නේ නැහැ. සමහර අයගේ දේශපාලනඥයාගේ වෙන්න පුළුවන්, රාජ්‍ය නායකතුමාගේ වෙන්න පුළුවන්. ඒ වගේ දේවල් ඒ අයගේ හිත්‍රි දෙන්න අපි කතා කරලා තියෙනවා, සාකච්ඡා කරලා තියෙනවා. සමහර දේවල් මේකට ඉංග්‍රීසියෙන් කියනවා beyond my control.
මට මේ හැමෝම හදන්න බෑනේ. කවමදාකවත් කිසිම දේශපාලන පක්ෂයකට හෝ වෙන කිසිම සංවිධානයකට සම්බන්ධ කෙනෙක් නෙවෙයි. පළවෙනි සැරේ තමයි මේ සංවිධානයකට සම්බන්ධ වුණේ. ඒකත් ඉතින් මට ගැලපෙන්නේ නැහැ. එතන තමයි දැන් මම ඉන්නේ. මම තවදුරටත් මේ නායකත්වයේ ඉන්නවද කියන එක පිළිබඳව තීරණයක් ගන්නවා මාස කිහිපයකින්. මේ වෙලාවේ එකපාරට වෙන තීරණ ගන්න එක හොඳ නැහැ. මොකද ප්‍රශ්නයක් තියෙන වෙලාවෙ එකෙන් මග ඇරලා යන එක වැඩේ වෙලා ඉවරයි දැන්. அஸ்ஸியா கிஹில்லா அவர் சொல்றாரு, நான் 2 மாசத்துல இந்த தலைமையில் ஈக்கிறதா வெளியிட்டு போறான்னு தீர்மானிக்கிறேன் சொல்றாரு. யாரு? பொதுப்பாடு செய்யறது தலைவர் தான். அதான் சொல்றாரு. அப்படி ஒரு நிலையை கூட உருவாக்கி இருக்கிறார். சில நேரம் தீர்மானத்தை எடுக்காம விடலாம். நான் என்ன சொல்ல வரேன்றால், இந்த சம்பவம் அப்படி ஒரு நிலையை கூட உருவாக்கி இருக்கு. இதை நாங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. எங்கள் நடவடிக்கையின் காரணமாக, யோசனை இல்லாத, தூர நோக்கு இல்லாத சிந்தனையின் காரணமாக நாங்கள் இது கெடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எனவே என்ன செய்யணும் என்றால், எல்லா முஸ்லீம் கிராமங்களுக்கும் எங்களோட தலைமைகள் போய் இந்த விஷயங்கள், அப்படி நான் சொன்ன கொஞ்சம் விஷயங்களை விரிவுபடுத்தி விளங்கப்படுத்தி காட்டி, அபாயங்களை சொல்லி காட்டி, இதெல்லாம் விளங்கப்படுத்தி காட்டுறது இப்போ உள்ள ஒரு பெரிய ஒரு கடம். நாங்கள் இது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, பெரிய ஏற்பாடுகள் ஒன்றும் செய்யலை, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல வந்தோம். எனவே எந்த சொந்த அபிப்பிராயப்படி முஸ்லீம்கள் முழுக்க எல்லா நேரத்திலையும் பொறுமையாக இருங்கள்னு நான் சொல்லுவார். மாற்றமாக நான் சொல்ல வரேன். அதுக்கு எதிர்நிலையும் அபாயம்னு சொல்லுவார். ஆயுதம் தூக்குவது, ஆயுத போராட்டத்துக்கு ரெடியாவது, ஜிஹாத் என்று பேசுவது, அந்த அரபுலகத்தில் இருக்கிற மாதிரியான ஆயுத குரூப்புகளை பற்றி கதைக்கிறது, இதெல்லாம் சரி அபாயகரமானது. நாங்கள் எப்படி தமிழர்கள் 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ யோசிக்கிறார்களோ அது மாதிரி யோசிப்போம். ஒரு நூற்றாண்டு, ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு சில நேரங்கள் அது தொடங்கி வச்சமாக இருக்கும். எனவே நாங்கள் எப்படி இதை நடந்து கொள்வது என்பது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறி எல்லா கிராமங்களும் அதுக்கேற்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டும்னு சொல்லித்தான் நான். இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதிர்நோக்கிற இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை தான், அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்ற போல இந்த எந்த செய்தியையும் நம்புறது. அது வதந்தியாக இருந்தால் கூட அதில் உண்மை எது பொய் எவ்வளோ அதெல்லாம் தெளிவுபடுத்தி கொள்ளாமல் எதையும் நம்புறது. செல்றவரும் என்ன உண்மையா பொய்யான்னு சொல்லி இந்த தெரியாமல் சொல்கிறது, கேட்குறவரும் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி கேட்காம விளங்கி கொள்வது. இது ஒரு இந்த காலகட்டத்தில் நான் காட்டுற ஒரு பாரதூரமான ஒரு விளைவு. அதை நாங்கள் எப்படி கையாளுறது? நான் நினைக்கிறேன் இது முக்கியமான ஒரு பிரச்சனை. இருந்தால் இப்போ மீடியா ஃப்ரெண்ட்ஸு என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அப்படின்னா இப்போ ஒன்று எங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிகைப்படுத்தி கூடுவது, அதுபோன்று எங்களுடைய நாங்கள் அந்த குறும் தகவல்கள் அது போன்ற பலவிதமான விடயங்கள் மூலமாக ஆதாரமற்ற அல்லது மிகைப்படுத்தப்பட்ட பல விடயங்களை கூறி எங்களுடைய முக்கியமாக இளைஞர்கள் அது போன்ற ஏனையவர்களுடைய உணர்ச்சி நிலையினை கூடுதலாக வைத்திருக்கும் பொழுது சிறு விடயம் இருந்தாலும் அவர்கள் பாரதூரமான விடயங்களுக்கு அல்லது பாரதூரமான செயல்கள் இறங்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் உண்மையில் தகுதி வாய்ந்த அல்லது நம்பக்கூடிய இதனை நிதானமாக பார்த்து அதன் உண்மைத்தன்மைகளை விளங்கி அதனை அதிகளவில் மிகைப்படுத்தான முறையில் சொல்வதற்கான அல்லது விளங்கப்படுத்துவதற்கான களங்கள் அமைக்கப்பட வேண்டும். இதனை அவர்கள் நம்ப வேண்டும். நம்புவதற்கான அந்த சூழல் அல்லது அந்த இடங்கள் அமைத்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு இருக்குமேயானால் தான் இவ்வாறான இந்த விதமான மீடியா இது போன்ற மற்ற விடயங்கள் அர்த்தங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புலம்பட்டிருக்கும். இதில் 2 பக்கங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு பகுதியினர் இருப்பதைப் போல எங்களுக்கு ஆதரவானவர்கள் அதிகமானவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றினை பற்றி நாங்கள் அதிகமாக அவற்றினை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. எனவே இது ஒரு பக்கம். அதுபோல் நாங்கள் இந்த விதமான உணர்ச்சிகரமான நிலைமைகளை தணிப்பதற்காக நாங்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் நெறிப்படுத்துவது என்பது இன்னொரு முக்கியமான ஒரு சவால். எனவே இந்த இடத்தில் நம்பகத்தன்மை இது போன்ற உதாரணமாக இப்போ எனக்கு கேள்விப்பட்டது போல் அந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கும் கூட அவருடைய உறவினர்கள் சொன்ன ஒரு கதை,
சிறு பிள்ளையின் கழுத்தை வெட்டி இருந்து விட்டார்கள் என்று. எனவே இது பெரியொரு இது போன்ற பல விதமான குறுந்தகவல்கள், இது போன்ற பலவிதமான கிளிப்ஸ் இதனை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல அந்த தனிநபருடைய அல்லது எங்களுடைய மக்களிடையே உள்ள உணர்ச்சி வசத்தன்மை அல்லது நாங்கள் அந்த ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் அல்லது தீவிரத்தன்மையில் நிலையினை உயர்த்தி விடுகின்றோம் சமூக நிலையிலும் கூட. எனவே இது ஒரு ஆபத்தான நிலைமை. சில நேரங்களில் இவ்வாறான அதிக அளவில் ஆக்கள் சிறிது அளவில் இருக்கும் பொழுது, அவர்கள் குழுவாக இயங்கும் பொழுது, உதாரணமாக எல்லோரும் சேர்ந்து கதைத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நாங்கள் கூறுவோம் மாப் மென்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது சிறு பொசஷன் அல்லது ஊர்வலம் போகும் பொழுது அவர்கள் ஒரு கல்லை அடித்தால் போதும், எல்லோரும் அடித்து விடுவார்கள். அது பாரிய ஒரு வன் செயலாக தலையெடுக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில் தொல்லைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதில் எங்களுக்கு அதிகளவு சில நன்மைகள் இருந்தாலும் கூட அதனை போலவே தீமைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது உளவியல் ரீதியாக பதட்ட நிலையில் எங்கள் பெண்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது. அது ஒரு பகுதி. இது யதார்த்தமாக விளங்கி கொள்ளலாம், ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தான் என்னுடைய கருத்து. அதுபோல் எங்களுடைய ஆண்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுடைய வேகம் கூடியிருக்கின்றது என்பது இன்னொரு பகுதி. அதுடன் உஸ்தாத் சொன்ன இன்னொரு பகுதி எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. இதில் எங்களுக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று இருக்கின்றது. சமீபத்தில் வலைக்கடையில் நடந்த சம்பவத்தில் அதில் அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 பேர் அவற்றினை அவர் நடந்து கொண்ட விதம் அல்லது அதனை கட்டுப்படுத்திய விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆரம்ப நிலை ஜமியத்துல் உலமாவிலும் கூட அதன் பிரதிநிதித்துவப்படுத்த செய்த 2 பேர் அவர்கள் அழகான முறையில் கையாண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் இன்னொரு பகுதி ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த மதகுருமார் ஒரு ஆலோசனை ஒன்றும் வந்தது. உதாரணமாக இந்த இடத்தில் நாங்கள் பொதுவான ஒரு மேடையினை அமைத்து எல்லா மதகுருமார்களும் சேர்ந்து, அதுபோன்று எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து பொதுவாக எதிர்ப்பு நிகழ்ச்சி ஒன்றை செய்வோம் என்று. அது மிகவும் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். அதற்குரிய பின்னணி, அதற்குரிய சூழல் இருக்கும் பொழுதும் கூட துரதிர்ஷ்டவசமாக குறிப்பிட்ட சிலர் ஊர்வலம் என்று பாதையில் இறங்கிய காரணமாக பள்ளி நிர்வாகத்தின் அல்லது பள்ளி இதிலும் கூட அதனை கட்டுப்படாமல் அது ஒரு என்னை பொறுத்தவரையில் எதிர்மறையான ஒரு அபிப்பிராயத்தை ஓரளவுக்கு அந்த இடத்தில் ஏற்படுத்தியது என்பது தான் என்னுடைய கருத்து. எனவே சில நேரங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் நிதானம் இல்லாமல் விவேகத்துடன் இல்லாமல் வேகமாக செயற்படும் பொழுது நாங்கள் அந்த விவேகமாக செயற்படக்கூடிய சிலர் இருந்து எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்தாவிட்டால் அல்லது அவர்களை பயிற்றுவிக்காவிட்டால் உண்மையில் அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய மனப்பாங்கு மாற்றம் என்பது ஓரிரு நாட்களில் வருவதில்லை. எனவே இவ்வாறான விடயங்கள், அறிவுறுத்தல்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நான் நினைக்கின்றேன் எந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கலாம். எனவே 2 உதாரணங்களை குறிப்பிட்டேன் நான். ஒன்று கம்பளை சம்பவம். அதில் அரசியல்வாதியின் தலையீட்டின் காரணமாக அன்று திசை திருப்பப்பட்டது முக்கியமானது. ஆனால் நாங்கள் அதனை கண்டு கொண்டோமா, அதனை நாங்கள் உண்மையில் பிரயோஜனப்படுத்தி கொண்டோமா? இவ்வாறான விடயம் எங்களுடைய பிரதமரின் இதன் காரணமாக தடுக்கப்பட்டது என்று ஒரு சிறு வார்த்தையில் அல்லது அதனை பெரிதாக செய்திருக்கலாம். இதுபோன்று இந்த இடத்தில் இருந்த சந்தர்ப்பத்தினையும் நாங்கள் தவறுவிட்டோமா என்ற ஆதங்கமும் இருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களில் நான் நினைக்கின்றேன் மிகவும் முன்னைய காலங்கள் போலாது நாங்கள் விவேகத்துடன் செயல்படுவதற்கான களங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கான பயிற்றுவித்தல் நடைபெற வேண்டும். சில நேரங்களில் இவ்வாறான பிரச்சனை இங்கும் வரலாம். உதாரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் அவர்களுடைய தொடர்பாடல் முறையில் எங்களுடைய மக்களிடையே இருக்கும் பலவீனங்களை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பாதைகள் போகும் பொழுதும் பல சிங்கள சகோதரர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார்கள், இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். அதனை நியாயப்படுத்துவது இதற்கு பெரிய கலவரம் வரும் என்பது அல்ல. ஆனால் எங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும், அதனை நாங்கள் சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. பொதுசன தொடர்பு சாதனங்கள் அல்லது செய்திகளை நாங்கள் எடுப்பது எவ்வாறு, அதைத்தான் நீங்கள் பேசினோம். இது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் உண்மையிலே மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா முஸ்லீம் சமூகத்தில் தான் நான் நினைக்கிறேன் வரலாற்றிலேயே இந்த செய்திகளை எவ்வாறு நம்ப தகுந்ததாக பார்ப்பதுன்னு சொல்கிற
கலை ஒன்றை உருவாக்கினதே முஸ்லீம்கள். குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத் சூறால அல்லாஹ் தஆலா ஒயின்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடம் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்து தந்தால் அதனை ஆராய்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த செய்தியை ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்தால் அது இஸ்லாமிய பண்பில்லை. குர்ஆனை சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். இதன் காரணமாகத்தான் ஹதீஸ் கலையை தோன்றியது. ஹதீஸ் கலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை சொல்லியிருப்பாங்களா என்று ஆராய்ந்தார். ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த வகையில் செய்திகளை நாங்கள் எங்கிருந்து அந்த செய்தி வருகிறது, யார் அதனை சொல்கிறார், செய்தி உண்மையாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதுவா என்று ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் முக்கியம். எது மிகவும் நம்பத்தகுந்த பத்திரிகைகள், யாரை நாங்கள் உதாரணமாக இப்போ நடந்த சம்பவம் நாங்கள் தர்கா டவுன் யாரோட தொடர்பு கொண்டால் எங்களுக்கு மிகச்சரியாக செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம், எந்த பத்திரிகையை வாசித்தால் செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம், பத்திரிகையில் பலதை எடுத்து எவ்வாறு ஆராய்வது, விடிவெள்ளியை எடுத்து, நவமணி எடுத்து, தினகரன் எடுத்து, வீரகாசிரி எடுத்து, ராவையை எடுத்து, திவேயினை எடுத்து, லங்காதீப்பை எடுத்து, இந்த பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தால் உண்மையை புரிஞ்சு கொள்ள. ஒரே ஒரு பேப்பரை மட்டும் வாசித்தா சில நேரம் விளங்காது. பல செய்திகள் இருக்கும். செய்திகளை கவனமாக ஆராய்ந்தால் உண்மைகள் எங்களுக்கு விளங்குவார். இப்படி உண்மைகளை அந்த விளங்குவதற்கு கையாள வேண்டிய முறைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது முஸ்லீம் சமூகத்தில் எல்லாருக்கும் அது செய்யலாம். முஸ்லீம் சமூகத்தில் தனக்கு ஒரு வகுப்பு இருக்கும். அவங்க தான் இந்த செய்திகளை சொல்ல மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கும். இல்லாவிட்டால் வதந்தி ஒரு சமூகத்தை அடித்து போட்டு, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, வதந்திகள் சரி பாரதூரமானது. சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அதை பாரதூரமான விஷயமா சொன்னதன் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பமே தோண்டி விடும். எனவே இந்த வகையில் நாங்கள் செய்திகள் எடுக்கும்போது மிகுந்த அவதானமாக சரியான கவனமாக நாங்கள் எடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்தை ஜசீராவும் கூட ஒளிபரப்பியது. அதை பேட்டிக்கும் பலரை எடுத்து அதனூடாக இதில் உண்மை நிலைமை என்ன விளங்குவதற்கு மிக கவனமாக அவர்கள் ஆராய்ந்தார். இதெல்லாம் பார்க்குற திறமை எங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா உண்மை எங்களுக்கு விளங்கும். நாங்கள் தர்கா டவுன்லேருந்து மிச்ச தூரத்தில் இருக்கிறோம், போய் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு முடியாது. அப்போ இதில் எது உண்மை சரியாக புரிஞ்சு கூட பார்க்கணும். சொல்கிறதெல்லாம் ரோட்டில் போகிற செய்தியெல்லாம் நம்பினோமாக இருந்தால் உணர்ச்சி வசப்பட்டு இன்னொரு கலவரத்தை இங்கு உருவாக்கி, இங்கேயும் பல இடங்களையும் உருவாக்கி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இதில் தான் நாங்கள் அடுத்தது கவனமாக இருக்கோம். 2 கேள்விகள் முன்வைக்கிறேன். முதலாவது கேள்வி, இப்பொழுது விஷயம் நடந்து முடிந்து விட்டது, அவர் கூறியது போல் அஸ்வாகிகள் இது போன்ற விஷயங்கள் இனியும் நடக்காமல் இருக்க என்ன மாதிரி திட்டங்களை வகுக்கலாம், என்ன மாதிரி வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம், அது முதலாவது கேள்வி. 2வது, எங்கள் சமூகம் இப்படி எங்களுக்குள் நடந்தால் மட்டும்தான் இவ்வாறு பேசுகிறது, உறுதிப்படுத்துகிறது. அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், சமூக தலைவர் பேசுகிறார், சமூக மார்க்க தலைவர் பேசுகிறார்கள். ஆனால் இதே விஷயம் ஒரு சிங்கள சமூகத்தில் நடந்தது. உதாரணத்துக்கு வெளிவேறியல் நடந்தார். வெளிவேறியல் இதே மாதிரி மக்கள் பழி போனார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இது போன்று யாரும் பேசவில்லை. சமூக தலைவர்களோ மார்க்க தலைவர்களோ அவர்களும் மனிதர்களின் அடிப்படையில் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் யாரும் பேசவில்லை. அது எங்கள் சமூகத்துக்குள் எனக்கு தெரிந்த அளவுக்கு பெரிதளவாக எடுபடவில்லை. ஆனால் இவ்வாறு நடந்த பொழுது இது அனைவரும் பேசுகிறார்கள். ஆகவே இது எங்களை ஒரு இனவாத சமூகமாக பிரதிபலிக்குமா? இவ்வாறு நாங்கள் எமக்கு நடக்கும் அசம்பாவிதங்களுக்கு மட்டும் கொடுப்பதன் மூலமாக? இது 2வது கேள்வி. முதலாவதாக நான் நினைக்கிறேன், சகோதரர் ஃபர்வீஸ் கேட்டது போல் இதில் முக்கியமான பகுதி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் இதனை எவ்வாறு திட்டமிடுவது, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு இதனை ஒரு சவாலினை சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்வது என்பது தான் பெரிய ஒரு விடயம். இதில் ஆங்கிலத்தில் பொதுவாக இது தொடர்பான பல விழிப்புணர்வு அல்லது இது போன்ற சில செயலாளர்கள் கொழும்பிலிருந்து வந்த சில சகோதரர்களால் செய்யப்பட்டது. நாங்கள் அட்வொகசி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது ஒரு சமூகத்திலுள்ள கீழ்மட்டத்திலுள்ளவர்கள் மனப்பாங்கு நிலையை மாற்றுவதற்காக அவர்களுடைய தலைவர்களை நாங்கள் முறையாக அணுகுவது, அவர்களுடைய அறிவு ரீதியாக அவர்களுடன் தொடர்பு கொள்வது, அவர்களுக்கு எங்கள் சார்பாக அவர்களே குரல் கொடுப்பதற்காக அவர்களுடைய தலைவர்
நாங்கள் அவர்களை மாற்றுவதற்காக மிகவும் அழகாக தொடர்பாடல்கள் மூலமாக நாங்கள் அவர்களை மாற்றுவது என்பது முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக இதனைத்தான் நாங்கள் அட்வொகசி என்று கூறுவோம், அதாவது கீ ஒப்பீனியன் லீடர்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு சமூகத்துள்ள அந்த கருத்துக்களை பாதிக்கும் வகையில் அல்லது அழுத்தம் செலுத்தக்கூடிய வகையில் தலைவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் எவ்வாறு அணுகுவது, இந்த விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ந்து அவர்களை எங்கள் பக்கம் எவ்வாறு எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு அவர்களை நாங்கள் மாற்றுவது என்பது ஒரு பகுதி. மாற்றுவது என்று கூறும் பொழுது நாங்கள் தந்திரமாக அல்ல, உண்மையில் சிறந்த முறையில் தேவையான முறையில் அவர்களை மாற்றுவது, அவர்களிடம் கதைப்பது. சில நேரங்களில் துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய துறையில் இருக்கும் பொழுது அவர்களால் மிகவும் இலகுவாக முடியலாம். உதாரணமாக வைத்தியர்கள் என்று அதில் ஒரு கேட்டகரி, நாங்கள் 4 விதமாக அதனை பிரிக்கலாம். உதாரணமாக மதகுருமார்கள், அடுத்த பகுதியில் நாங்கள் கூறுவோம் அரசியல்வாதிகள், 3வது பகுதி நாங்கள் படித்தவர்கள், அதில் முக்கியமாக வைத்தியர்கள், இது போன்ற பொறியியலாளர், இது போன்ற பாதியினர், அது போன்ற அரசாங்க தொழில் செய்பவர்கள். இவ்வாறானவர்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பதில் மக்கள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையானவர்கள் இந்த பகுதியினர் நாங்கள் பார்ப்பதில்லை. இதில் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களும் கூட நாங்கள் முறையாக பார்க்கின்றோமா, இதற்கான முயற்சிகள் அல்லது எத்தனைப்புகள் நடைபெறுகின்றதா என்பதை பார்த்தால் எனக்கு மிகவும் கவலையான ஒரு நிலைமையை தான் நாங்கள் காணலாம். எனவே இதனை நாங்கள் முக்கியமாக மிகவும் சிறந்த முறையில் இனிவரும் காலங்களில் அடையாளம் காண், எங்களுக்கு சார்பானவர்களையும் அதுபோல் நடுநிலையானவர்களையும் எங்களுக்கு சார்பாக வருவதற்கான நாங்கள் முயற்சிகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். இதில் அறிவுசார் துறைசார் நிபுணர்கள் அதுபோன்று எல்லோரும் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாகம். அடுத்த கேள்வி மிகவும் நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம் சூப்பர்ஆர்டினேட் கோல்ஸ். மக்களிடையே இந்த விதமான இனத்துவேஷம் வருவதனை குறைப்பதற்காக பொதுவான விடயங்களில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக சுகாதார மேம்பாடு என்று வரும் பொழுது அது எல்லா சகோதரர்களுக்கும் பொதுவானது. நாங்கள் கொணாலகள பன்சில மதகுருமார்களுடன் கதைக்கும் பொழுது அது மிகவும் அழகாக நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் பொதுவான பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கின்றது. அதுபோன்று சுற்றாடல் பிரச்சனை தான் நபர் குறிப்பிட்டார். அதில் நபர்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்களுடைய மக்கள் அதனை நாங்கள் கண்டு கொள்ளாமல் விடுவது மிகவும் தவறு. இது போன்ற கல்வி, இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து செய்வதற்காக, இது போன்ற அவர்களுடைய மொழியை படிக்கும் பொழுது நாங்கள் கரைந்து விடுவோம் என்று பயந்து விடுகின்றோம். ஆனால் கலந்து வாழ்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு முறை. சில நேரங்களில் சில அரசியல்வாதிகளை அவர்கள் உதாரணமாக காட்டுவதை பார்க்கின்றோம். மதமு கூறுபார்கள், உதாரணமாக மறைந்த எங்களுடைய சுலைமான் சாமனை பற்றி அவர்கள் மிகவும் அழகாக சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று அவர் அவ்வளவு தொடர்பு கொண்டிருந்ததனையும் அதுபோன்று அந்த பன்சல ஹாமிது அவர் கூட போகும் பொழுது அவர் கூறுகின்றார், திடீரென்று ஒரு இடத்தில் காரை நிப்பாட்டுவார், என்னை விட்டு நான் உடனே தொழுகைக்கு விட்டு வருகின்றேன் என்று கூறும்பொழுது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதனை பார்க்கின்றோம். இந்த நபர்களால், இது போன்ற எங்களுடைய நபர்கள் அவர்களுடைய மனதினை மாற்றி சிறந்த முறையில் எங்களுக்கு சார்பாக மாற்றுவதன் மூலம்தான் இந்த மக்களிடையே உள்ள மனப்பாங்கு மாற்றம், அவர்களுடைய மனப்பாங்கு மாற்றத்திற்கான விடயங்களை எங்களால் செய்யலாம். இதில் நாங்கள் மிகவும் கவனமாக நீண்ட கால திட்டங்கள் அடிப்படையில், ஏனென்றால் எங்களுடைய ஒரு குறை இருக்கின்றது, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த இடத்தில் பலவிதமான கதைகளை செய்து செயற்பாடுகளில் அது பிறகு மறந்து விடுவோம். பிறகு நீண்ட கால திட்டங்கள் என்பது எங்களுடைய மிகவும் குறைவாக இருக்கின்றது. எனவே இதனை நிதானமாக நீண்ட கால இடைக்கால திட்டங்களாக, அதில் குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரமல்ல எல்லோரும் சேர்ந்து முறையாக ஈடுபட வேண்டும். ஆக்கப்பூர்வமாக நாங்கள் ஈடுபடுவது தான் முக்கியமானது, அழிவுபூர்வமாக அல்ல. அழிவுபூர்வமாக நாங்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டால் அதில் பாதிப்பு அதிகளவில் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த 2 கேள்வியை பொறுத்தவரையில், அதாவது நாங்கள் இது பிறகு என்ன செய்யலாம், நான் ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன். அதாவது முஸ்லீம் கிராமங்கள் எல்லாவற்றுக்கும் போய் ஒரு மிகவும் கவனமான ஒரு சிலபஸ் ஒழுங்கு உட்பட்ட
ஒரு பயிற்றுவித்தல் ஒழுங்கொண்டு முஸ்லீம் கிராமங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது நான் நினைக்கிறேன் முதலாவது அறிவூட்டலாக இருக்கும். அறிவூட்டல்னால் அது 2 பகுதியில் நடக்கும். ஒன்று, எங்களோட சமூகத்தை பற்றி நாங்கள் விளங்கியிருக்கோம். சில நேரங்களில் எங்களுக்கே எங்களோட சமூகம் தெரியாமல், உதாரணமாக கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் எந்த ஏரியாவில் வாழ்கிறார்கள், எவ்வளவு தூரம் நெருக்கமாக வாழ்கிறார்கள், அல்லது ஐதாக வாழ்கிறார்கள், அல்லது நெருக்கமின்றி வாழ்கிறார்கள், இந்த அறிவை நாங்கள் பெறுறது. கிழக்கு மாகாணம் 2 பகுதி. ஒன்று இந்த தென்கிழக்குன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த பகுதி ஒன்று. இன்னொன்று ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டோடு சம்மந்தப்பட்ட அந்த பகுதி. ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டோடு சம்மந்தப்பட்ட மக்கள் முஸ்லீம் கிராமங்கள்னா என்ன, இந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் கிராமங்கள்னா என்ன என்பதை நாங்கள் அறியும். திரும்ப குருநேகல டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முஸ்லீம் கிராமங்கள், தென் மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம் கிராமங்கள், மத்திய மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம் கிராமம், இது எல்லாரும் விளங்கியிருக்கோம். ஏன் விளங்கியிருக்கணும் என்றால், நான் என்னுடைய செயல் எப்படி பாதிக்கும். நான் ஒரு பெரிய கிராமத்தை சேர்ந்தவன், எனவே என்ற தைரியத்துக்கு நான் செய்வேன். அக்குருணை என்ற பெரிய கிராமத்தை சேர்ந்தவன், ஒரு 40,000 சச்சம் மக்கள் வாழக்கூடிய இடம், அல்லது 45,000 சச்சம் மக்கள் வாழக்கூடிய இடம், கொஞ்சம் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான பலம் உள்ள இடம், ஓரளவு நெருக்கமாக வாழ்கின்ற ஒரு இடம். ஆனால் இதே நிலைமை நிறைய கிராமங்கள் இல்லை என்ற கருத்து எங்களுக்கு தெரியும். எனவே நான் எடுக்கிற நடவடிக்கை, நான் எடுக்கிற என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தைகள் நிறைய முஸ்லீம் கிராமங்களை ஆக மோசமாக பாதித்து விட முடியும் விளங்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, பாதிக்க பார்த்து இப்போ அந்த குறிப்பிட்ட சம்பவம் வேர்வலையை பாதிச்சது. வேர்வல் உண்மையில் அப்படி ஒன்று நடக்கல, ஆனால் வேர்வலையை பாதிச்சு மாவநிலையை பாதிக்க பார்த்து, அது மாவநிலையில் நடந்த பல நடவடிக்கையின் காரணமாக ஒரு மாதிரி தப்பிட்டு அப்படியே அது பரவி கொண்டு போனால் எவ்வளவு பயங்கர விளைவுகள் அது ஏற்படுத்தும். இப்படி முஸ்லீம் சமூகத்தை பற்றி ஒரு அறிவை அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும். முதலாவது நான் சொல்றேன். 2வது சிங்கள சமூகத்தை பற்றி அறிவை கொடுக்கும். என்ன சொல்லுவாங்க, அறிவுல 2 பாது, முஸ்லீம் சமூகம், 2வது சிங்கள சமூகம். அப்படின்னா என்னென்றால், பொதுப்பலசீனை யாரு? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பொது பலசீனையை பற்றி விக்கிபீடியாவை போனீங்கன்னா படிக்க அப்படியே இருக்கு. அவங்க எப்போ தோற்றுவித்தார்கள், 2012 ஜூலை மாதம் 1வது கூட்டம் இங்கே தானே அது நடந்தது, அவங்களுடைய இலக்கு என்னது, அவங்களோட விஷன் என்னது, அவங்களோட மிஷன் என்னது, இப்போ என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் அதில் இருக்கு. இந்த அறிவோனும் யார் இவர்கள், என்ன செய்ய விரும்புகிறார்கள், உண்மையிலே என்ன பின்னணியில் தோன்றினார்கள் என்ற இந்த உண்மைகள் எல்லாம் எங்களுக்கு விளங்கியிருக்கும். பொதுபலசேனை என்பது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் அல்லது பலம் இல்லாத ஒரு இயக்கம், இந்த உண்மையெல்லாம் விளங்கியிருக்கும். சிங்கள சமூகத்துக்குள்ளால எத்தனையோ இயக்கங்களும் எத்தனையோ நிறுவனங்களும் திரும்ப எத்தனையோ அரசியல் கட்சிகளும் இருக்கிறார். இந்த இதுகளை பற்றிய நல்ல அறிவு இருந்தால்தான் நாங்கள் சிங்கள சமூகத்தை பற்றி விளங்கி அதனூடாக எங்களுடைய நடத்தைகளை அமைத்துக் கொள்வது சாத்தியமாகுமா. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஆல இம்ரான்ல, இன் தத்தகுல்லா இன் தஸ்பிரு தத்தகுல்லா லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஅ. நீங்கள் அல்லாஹ்வுக்கு தக்குவா உள்ளவர்களாக இருந்தால், பொறுமையாகவும் இருந்தால், அவருடைய சூழ்ச்சிகள் எந்த தீங்கையும் உங்களுக்கு விளைவிக்காது. எனவே 2 ஷர்ட், ஒன்று தக்குவா, 2வது பொறுமை. பொறுமைன்ற கருத்து சும்மா உட்கார்ந்து நிற்கிறார்கள், அதெல்லாம் பொறுமை. எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டு முன்னேறி செல்லுது, அதான் பொறுமை. எல்லா துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தளர்ந்து விடாது, மனம் தளர்ந்து விடாது, விழுந்து விடாது, அவற்றை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு முன்னுக்கு செல்லுதல் தான் பொறுமை. பின்வாங்கி செல்றதுக்கு பொறுமைன்னு சொல்றது குர்ஆன்ல, பொறுமைன்னு சொல்றது அடிக்க தலையை குனிஞ்சு கொண்டே பாட்டு கொண்டிருக்கிறாள்ல பொறுமை. அதை எப்படி தவிர்க்கலாம், இந்த எனக்கு வார இந்த தாக்குதல்கள் இருந்து நான் எவ்வாறு பாரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பலாம், அதுக்கு எப்படி சகித்து கொள்ள வேணும் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும், அதுதான் பொறுமைன்னு சொல்லுது. தக்குவா என்று சொல்வது முழு சமூக வாழ்க்கையை அடக்கின ஒரு பண்பு சொல்லும், ஒரு ஆன்மீக பண்பு. ஆனால் எல்லா சமூகத்தில் எல்லா பகுதிகளோடையும் அது சம்பந்தப்படும். இந்த 2 பயிற்சியை முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்தால் அல்லாஹ் சொல்றான், அவர்களின் சூழ்ச்சி உங்களை பாதிக்காது. ஒரு முஸ்லீம் இன்னும் கொஞ்சம் தூரம் விளங்கப்படுத்தணும், நான் இப்போ அதுக்குரிய டைம் அல்ல. 1 2வது இது முஸ்லீம் சமூகத்துக்கு பயிற்றுவிக்க வேண்டிய பகுதி இது. அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ சார் சொன்னது மாதிரி அடுத்த சமூகத்தோடு உறவாடு. ஒரு நாள் நாங்கள் இறுகின மூடுண்ட சமூகமாக இருந்து விடக்கூடாது, அது பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு தரும். அடுத்த சமூகங்களோடு கடுமையாக நாங்கள் உறவாடும். உதாரணமாக
எங்கட ஊர்ல அக்குர்ணையில 2 பேர் அப்படி இருந்தாங்க. 2 தலைமைகள் அப்படி இருக்கு. ஒன்று ஏசிய சாமி, இரண்டாவது சுலைமான் சேமன். இந்த 2 பேருக்கும் சிங்கள சமூகத்தோடு கடும் உறவு இருந்தது, மிகவும் நெருக்கமான உறவு. அதன் காரணமாக நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். நிறைய சந்தர்ப்பங்களில் அதன் காரணமாக காப்பாற்றப்பட்டோம். இந்த உறவு இப்போ நிறைய குறைஞ்சு, பெரிய அளவு தூரத்துக்கு குறைஞ்சு. அப்போ இது 2 தனிநபர்களுக்கு மட்டுமல்ல இந்த தொடர்பு இருக்கும், சமூகத்துக்கே இந்த தொடர்பு இருக்கும். இப்போ நாங்கள் போய் அவங்களோட தொடர்பு கொண்டது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அவன் நினைப்பான் எப்படி பயந்து வராங்கன்னு. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும், எந்த இடங்களில் நாங்கள் சந்திக்கலாம், சிங்கள சமூகம் முஸ்லீம் சமூகம் எந்த இடங்களில் சந்திக்கலாம், அந்த இடங்களில் இனங்காணும். இன்னென்ன இடங்கள்லாம் நாங்கள் பொதுவாக சந்திக்கலாம், பொது பிரச்சனைகளில் சந்திக்கலாம், பொதுவான வேலை திட்டங்களில் சந்திக்கலாம். திரும்ப எனக்கு பக்கத்து வீடு சிங்கள வீடாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறது மாதிரி அடுத்த வீடு முஸ்லீம் அல்லாத வீடாக இருந்தால், குரான்லே வந்திருக்கிற மாதிரி, குரான்லே சூரத்து நிசால் இருக்கு, அடுத்த வீடு முஸ்லீம் அல்லாத வீடாக இருந்தாலும் கூட அவனோட உதவி ஒத்துழைப்பு அவனோட சுகதுக்கங்கள் கலந்து கொள்வது கடமை. கடமை சுண்ணத்தல்ல, கடமை. அடுத்த வீடு முஸ்லீம் வீடாக இல்லாவிட்டாலும். அப்ப எனவே இந்த உறவுகள் அனைத்தையும் கவனமாக வளர்த்து கொள்வது பிரச்சனைகளுக்கு ஒரு மிச்ச நல்ல ஒரு தீர்வாக அமையும். ஆனா இதை என்ன செய்யணும், இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் பேசக்கூடாது. எல்லா கிராமங்களுக்கும் போய், அனைத்து முஸ்லீம் கிராமங்களுக்கும் போய் இதை நாங்கள் ஒரு பயிற்சியாக, அறிவாக ஒரு பயிற்சியாக முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுப்போம். இது நாங்கள் எங்களுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா, இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் தான் நாங்கள் இதை பார்ப்போம். பிறகு என்ன செய்யணும், பிரச்சனையில் முடிஞ்சு எல்லாம் நின்று போயிட்டால் அப்படியே தூங்கிடுவோம். திரும்ப எல்லாத்தையும் விட்டு திரும்ப இன்னொரு முறை ஒரு பிரச்சனை வந்தால் மறுக இப்படி எல்லாரும் கூடி பேசுவோம். இதுதான் எங்களுக்கு. அப்போ எனவே நான் இப்போ சொன்ன இந்த வேலை திட்டங்களை முஸ்லீம் சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தின் தலைமைகள், உலமாக்களாக இருப்பவர்கள், ஷூரா கவுன்சில் இருப்பவர்கள், இன்னும் பல வகையான முஸ்லீம் தலைமைகள் இருக்கு. இந்த தலைமைகள் சேர்ந்து இது ஒரு வேலை திட்டமாக முஸ்லீம் கிராமங்களுக்கு கொண்டு போக முடியுமாக இருந்தால், இப்போ நாங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கலாம். எதிர்காலத்தை நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் இதோடு முடிச்சு கொண்டோம் என்றால் திரும்பவும் இதே பிரச்சனையும் வரும். ஏனென்றால் பிரச்சனை உண்மையில முடியல், உண்மையில பிரச்சனை முடியல். பிரச்சனையை தூண்டுவதற்கான காரணிகள் இன்னும் இருக்கிறது, எங்கள்கிட்டையும் இருக்கிறது. எங்கள்கிட்டையும் நடத்த அவ்வளவு தூரம் தூய்மை இல்லை. எங்களோட நடத்தை இப்போ அந்த சம்பவத்தில், நான் ஏற்கனவே சம்பவத்தில் ஒரு மொட்டை பைக்கில் இருந்த எங்களை மாதிரி ஒரு இளைஞர் தான் காரணம் உண்மையில், அல்லது உடனடிக்காரன். அவர் சின்ன ஒரு துரும்பு, அவங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன ஒரு துரும்பு. அப்போ இப்படி எங்கள்கிட்டையும் சில நடத்தை குறைபாடுகள், கோளாறுகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி அங்காலையும் இருக்கு. எனவே இதை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அப்போ எனவே இதில் கருத்து என்னென்றால், மீண்டும் மீண்டும் இனக்கலவரங்கள் உருவாவதற்கான அனைத்து காரணிகளும் அப்படியே 2 சமூகத்திலும் இருக்குது. அதை இல்லாமல் ஆக்கணுமாக இருந்தால் நான் இப்போ சொன்னது மாதிரி அல்லாஹு ஆலம் இந்த பயிற்சி ஒழுங்குகளை நாங்கள் கொண்டு வந்தால்தான் இதை எங்களுக்கு செய்ய முடியுமா. இல்லாட்டி திரும்ப திரும்ப அங்கே நடந்தது மாதிரி இன்னும் பல கிராமங்களில் நடப்பதற்கான சான்ஸ்கள் நிறைய. அல்லாஹ் தான் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். வெறுமனே துவாவும் குனூத்தும் மோதி ஒரு நாள் போதாது. மாற்றமாக இந்த வேலை திட்டம் கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால மிக அழகாக கொண்டு போகப்பட்டால் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கலாம் என்றதில் சந்தேகம். அப்படி அது கொண்டு போகப்படாவிட்டால் கண்டிப்பாக இன்னும் பல கிராமங்களும் இதே பிரச்சனைகளுக்கு உட்படும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் அல்லாஹ் ஒரு நாளும் காப்பாற்றுறது இல்லை. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். லா யுகையிருல்லாஹு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தனேட்டு இருக்கிறத மாற்றிக்கொள்ளாத மட்டும் அல்லாஹ் மாத்துறது இல்லை. இந்த அல்லாஹ் சொல்லிட்டான், யாரெல்லாம் எங்களை மாத்திரும்னு கேட்காது. அல்லாஹ் சொல்றேன் என்றால், அப்படி கேட்கும்போது நீ உன்னை மாற்று, உன் நிலைமைகளெல்லாம் மாற்று, அப்போ நான் உனக்கு உதவி செய்யும் என்றுதான் அல்லாஹ் சொல்றேன். எனவே அந்த வகையில் வெறுமனே துவா கேட்கக்கூடாது, கட்டாயம் துவா கேட்கறது ஒரு முஸ்லீமுடைய ஒரு பண்பு. குனூத்து ஓதலாம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் எது பிரச்சனை என்றால் அதோட நிற்குது, அதோட எல்லா வேலை திட்டமும் எங்கள்ட முடிச்சு, அப்போ ஒரு நாளும் பயனளிக்க மாட்டேன். அப்போ இப்படி ஒரு வேலை திட்டம் இன்ஷா அல்லாஹ் எல்லா கிராமங்களுக்கும் எங்களுக்கு கொண்டு போக முடியுமாக இருந்தால், அதே மாதிரி வேறொரு வகையில் ஒரு புத்தகம் எழுதி ஒரு மேகசீன் போட்டு துண்டு பிரசுரங்களை விநியோகிச்சு இதால எல்லாம் நாங்கள் பரப்பியல்மாக இருந்தால் இப்போ முஸ்லீம் சமூகத்தை ஒரு விழிப்புணர்ச்சியை தோற்றுவிக்கலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நாங்கள் பார்க்கலாம் என்றுதான்
நான் நினைக்கிறேன். அல்லாஹு அலம். நிகழ்ச்சி உங்களுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்து கொள்வதற்கு உதவி புரிந்த முதற்கான அல்லாஹுக்கும் முயற்சி நல்லபடியாக நடத்தி கொடுத்த உஸ்தாத் எம்.ஏ. மன்சூர், டாக்டர் ஷியாம் ஃபாரூக் இருவருக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா